Hello students, welcome to Tutor Tamil channel. இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 7வது யூனிட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் பாடப்பகுதியை பார்த்துட்ருக்கோம். இந்த முதல் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அணுக்களை முதல் கண்டுபிடித்த ஜான் டால்டன் மற்றும் ஜே தாம்சன், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பற்றி கடந்த வகுப்புகளில் நீங்கள் படித்த கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதுக்கப்புறம் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆகிய பாடப்பகுதிகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். The first scientific theory of atom was proposed by John Dalton. Few of the postulated of Dalton theory about the atom were found incorrect by the later on studies made by J. Thomson, Rutherford, Niels Bohr, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீரோ ஸ்டிஞ்சர் ஆகியோருடைய கருத்துக்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் டால்டனுடைய கருத்து வந்து தவறு அப்படின்னு சொன்னாங்க. In the light of the result of the research, most of the limitation of the Dalton theory were removed and new theory formed. அந்த நியூ தியரி என்னென்னா the main postulated of modern atomic theory, முக்கியமாக நவீன அணுக்கொள்கையில் குறிக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, an atom is no longer indivisible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணு என்பது பிளக்க முடியாத துகள். ஆனால் ஜான் டால்டன் என்ன சொன்னார், பிளக்கக்கூடிய துகள் அப்படின்னு சொன்னார். அந்த கருத்து இங்கே மாறுபடுது. எதனால் மாறுபடுது அப்படின்னா, ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரானை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கருத்து மாற்றமடைந்தது. ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறையை பெற்றிருந்தன. அதாவது அணு நிறை வேறுபட்டு அணியன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் ஐசோட்டோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இங்கே குளோரினுடைய அணியன் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அணு நிறை வந்து மாறுபட்டிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் ஐசோட்டோப்புடைய டிஸ்கவரிக்கு அப்புறம் இந்த கருத்து கூறப்பட்டது. ஆட்டம் ஆஃப் ஒன் எலிமெண்ட் கேன் பி transmuted into atom of other elements. In other words, atom is no longer indestructible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, செயற்கை மாற்று தனிமவாக்கல் முறைப்படி பார்த்திங்கன்னா அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு தனிமத்தின் அணுக்கள் மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டம் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன்ட் இன் ஏ ஸ்மால் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதாவது அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குளுக்கோஸுங்கிறது ஒரு மூலக்கூறு, அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரோஸுங்கிறது ஒரு சர்க்கரை அணு. இது ரெண்டுமே வந்து சர்க்கரை அணு தான். இதில் குளுக்கோஸ் வந்து C6H12O6ன்னு இருக்குது. அப்போ என்ன, கார்பன் ஒரு பங்கு, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் வந்து 1 பங்கு அப்படிங்கிற விதத்தில் 1:2:1 இருக்குது. சுக்ரோஸும் ஒரு சர்க்கரை மூலக்கூறு தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வந்து 1 பங்கு, ஹைட்ரஜன் வந்து 2 பங்கு குறைவாக இருக்குது, 2 பங்கு குறைவாக இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் வந்து 2 பங்கு இருக்குது, 1 பங்கு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. பட் இது மாறுபட்டிருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அணுவானது எளிய முழு எண் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆட்டம் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. அதாவது ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதனுடைய ஆற்றலை கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு தான் ஐன்ஸ்டீன் வந்து ஆற்றலை கண்டுபிடிச்சார். E=mc², அவருடைய சமன்பாடு தான் இது. The modern atomic theory is the basic for all the study of chemical physical process that involved atom. அதாவது நவீன அணுக்கொள்கையானது அணுவின் இயற்பியல் வேதியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டது. இது யூ ஹாவ் ஸ்டடீடு, இதை பற்றி நம்ம பேசிக் வந்து ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் வந்து கடந்த கீழ் வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். அதை பற்றிய நம்மளது வீடியோ தொகுப்புகளில் பின்னாடி விரிவாக பார்ப்போம். இது சார்ந்த வீடியோ தொகுப்புகளை நான் இந்த சேனலில் போடும்போது அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டம் அண்டு அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன, அணு மற்றும் அணு நிறை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். அதாவது இங்கே போல்டாக இருக்கிறதுல பார்க்குறோம். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் ஹேவ் கன்சிடரபிள் மாஸ் பட் எலக்ட்ரான் do not have such a considerable mass அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் ஒரு குறிப்பிட்ட நிறையை கொண்டிருக்கு, ஆனால் எலக்ட்ரான் நிறையை கொண்டது இல்லை.
இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பருப்பொருளால் ஆக்கப்பட்டது. அதாவது ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறை பருமன் எப்படி இருக்குதோ, அந்த நிறை எதை சார்ந்தது, பருமன் எதை சார்ந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை சார்ந்தது, அந்த பொருட்களை சார்ந்தது. ஒரு பருப்பொருளின் அடிப்படை துகள் அணுவாகும். அந்த வகையில் அணுக்களின் பருப்பொருள் தான் வந்து அதனுடைய நிறைக்கு காரணமாக இருக்குது. அணுவுடைய பருப்பொருட்கள் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது சொல்லலாம் அப்படின்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மூணையும் வந்து அணுவினுடைய பார்ட்டிகளாக நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அணுவில் எது ரெண்டு சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. ஸோ அது வந்து கன்சிடபிள் மாஸாக இருக்குது. எலக்ட்ரான் வந்து வெளி சுற்றில் ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கு. இதுக்கு வந்து கன்சிடபிள் மாசு கிடையாது இதை கம்பேர் பண்ணும்போது. இதனோட குறைவாக இருக்கும். Thus the mass of an atom is mainly contributed by its proton and neutron. அதனால் ஒரு அணுவினுடைய நிறையானது எதை பொறுத்தது அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டானோட நியூட்ரானோடைய நிறையை பொறுத்து தான் இருக்குது. Hence the sum of number of proton and neutron of atom is called its mass number. அதனால தான் இந்த புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களுடைய கூடுதலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நிறை எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Individual atom are very small and it is difficult to measure their mass. ஒரு தனித்த அணு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறியது. அணு என்பது மிக சிறிய துகள்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதோடைய நிறைய கணக்கிடுவது நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் யூ கேன் மெஷர் த மாஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பிக்னா நுண்ணிய, மேக்ரோஸ்கோப்னா பெரிய பொருட்கள். மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல் இன் கிராம் அண்ட் கிலோகிராம். பெரிய பொருள் எதில் அளக்கிறோம், கிராமில் அளக்கிறோம் அல்லது கிலோகிராமில் இருக்கும். த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்ட் இன் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதனால் இந்த அணு நிறைய வந்து எதை கொண்டு அளக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு நிறை அலகால் அளக்கிறோம். ஆட்டம் மாஸ் யூனிட் அப்படிங்கிற அலகால் அளக்கிறோம். அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 atom. An isotope of carbon which contains 6 proton and 6 neutron. தற்காலத்தில் இந்த ஆட்டம் மாஸ் யூனிட் எதன் அடிப்படையாக வச்சு மதிப்பீடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் 12 அப்படிங்கிற ஐசோடோப்பின் அடிப்படையில் தான் வந்து இதை மெஷர் பண்ணுறாங்க. இதில் 6 புரோட்டானும் 6 நியூட்ரானும் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன ஆகுது, கார்பனோட அணு நிறை 12ன்னு வருது. இதன் அடிப்படையாக வச்சு தான் ஆட்டம் மாஸ் யூனிட் வந்து தற்காலத்தில் அளவிடப்படுகிறது. இப்போ இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்னென்னா, த சிம்பிள் ஏஎம் இஸ் நோ லாங்கர் யூஸ்ட் இன் மாடர்ன் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டேட். அதுக்கு பதில் யூங்கிற வார்த்தையை கொடுக்கிறாங்க. அதாவது யூனிஃபைடு மாஸ்ன்னு சொல்லலாம் அல்லது அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லலாம். த மாஸ் ஆஃப் புரோட்டான் ஆர் நியூட்ரான் இஸ் அப்ராக்சிமேட்லி 1 AMU. அதாவது ஒரு புரோட்டானின் நிறை அல்லது நியூட்ரானின் நிறையை தான் நம்ம வந்து ஒரு AMUன்னு சொல்கிறோம். ஆட்டம் மாஸ் யூனிட் அல்லது யூனிஃபைடு மாஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரேம்னு சொல்லக்கூடிய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பற்றி பார்க்குறோம். அதாவது ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா, 1/2 கிலோங்கிறப்ப கடைக்காரர் என்ன செய்கிறாரு, பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஜிட்டல் வேயிங் மிஷின் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடைக்கல், அந்த 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு எடைக்கல் வச்சுருப்பாங்க. அதே அந்த கடைக்காரம்மாட்ட 1/2 கிலோவுக்கு உண்டான எடைக்கல் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட்டை இந்த சைடு எடைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கு ஒப்புமையாக வந்து நமக்கு பொருளை கொடுப்பாங்க. அது மாதிரி அணு என்பது மிக சிறியதாக இருப்பதால் அதன் நிறையை நேரடியாக கணக்கிடுவது முடியல. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the early pioneer of chemistry used to measure the atomic mass of an atom relative to an atom of another element. ஒரு அணு ஒரு தனிமத்தின் அணுவினுடைய நிறையை கண்டுபிடிப்பதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டு அவற்றில் ஒரு தனிமத்தின் அணு நிறைக்கு குறிப்பிட்ட மதிப்பை அளித்து அதனை திட்ட அளவாக கொண்டு அதனுடைய ஒப்பிட்டு மற்ற தனிமத்தின் அணுநிறைகளை கணக்கிட்டாங்க. இப்படி பெறப்பட்ட அணுநிறைக்கு பேர் தான் ஒப்பு அணுநிறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க டெஃபினிஷனு. தே மெஷர் த மாஸ் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் 2 or more எலிமெண்ட் அட் எ டைம் டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் மாஸ். தே எஸ்டாப்ளிஷ்டு 1 element as a standard, gave it a arbitrary value of atomic mass and using their value of the measure the relative mass of the other element.
The mass obtained by this way is called relative atomic mass. இதுதான் வந்து இதுக்கான டெஃபினேஷன். இதில் வந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஹைட்ரஜனை திட்ட ஒப்பு அணுநிறைக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் திட்ட அளவாக எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா கார்பனை எடுத்துக்கிட்டாங்க. இறுதியாக நம்ம என்ன எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனை தான் எடுத்துருக்காங்க. இதை பார்ப்போம். முதலில் ஹைட்ரஜன் அணுநிறையை திட்ட அளவாக கொண்டு மற்ற அணுக்களின் நிறைகள் கணக்கிடப்பட்டது. இதுதான் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாங்க. ஹைட்ரஜனில் 3 ஐசோடோப் இருக்குது. Later hydrogen atom was replaced by oxygen atom as the standard. அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஸ்டேபிள் ஐசோடோப் ஆஃப் கார்பன் C12 with atomic mass 12 is used to standard for measuring the relative atomic mass of the element. ஆக ஒப்பு அணுநிறைன்னு சொல்லக்கூடிய ரேமில் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் த எலிமெண்ட் பை 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். அதாவது ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பின் சராசரி அணுநிறை என்பது கார்பன் 12 அணுவினுடைய நிறையில் 1/12 பங்கின் நிறைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is the ratio between the average mass of its isotope to 1/12th part of mass of a carbon 12 atom. It is denoted as, இதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா AR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AR it is otherwise called stand atomic weight அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, மாடர்ன் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெத்தட் அப்படிங்கிற நிறமாலமானி அப்படின்னு சொல்லுது. C12 கார்பன் 12 திட்டளவாக இதில் பயன்படுத்தப்படுகிறது. ஒப்பு அணு நிறையானது முழியன்களை ஒட்டியே உள்ளதனால கணக்கிடுவதற்கு எளிதாக முழியன்களை மாற்றியே பயன்படுத்துகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த அட்டவணை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோடைய சார்ட். ஹைட்ரஜனுக்கு சிம்பிள் H, அதனுடைய AR என்ன சொன்னோம், ஏஆருக்கு என்ன சொன்னோம், அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஏக்கு என்ன சொன்னோம், ஏவுக்கு என்ன சொன்னோம், ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொன்னோம். அந்த ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட்டு ஹைட்ரஜனுக்கு வந்து 1, கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு சிம்பிள் N 14, ஆக்சிஜனுக்கு சிம்பிள் O 16, சோடியத்துக்கு சிம்பிள் Na 23, மெக்னீசியத்துக்கு Mg 24, சல்ஃபருக்கு S30, சல்ஃபருக்கு S32. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஒன்லி எ ரேஷியோ, அது வந்து ஒரு விகிதம் தான். ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட், அதனால் அதுக்கு அலகு இல்லை. இஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கிராம், இதில் வந்து இந்த அட்டாமிக் மாஸ் வந்து எதில் குறிப்பிட்றாங்கன்னா கிராமில் குறிப்பிட்றாங்க. அதனால் இதுக்கு கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு இதில் பேர் வந்துச்சு. அப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 1g, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு 12g, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு 14g, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் 16g. அதே மாதிரி இங்கே சல்ஃபருக்கு வந்து கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32g அப்படின்னு குறிப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரி அணுநிறை, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் AAM அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு தனிமத்தினுடைய அணுநிறையை எவ்வாறு கணக்கிடுவது, இவற்றை கணக்கிடுவது என்பது மிக சிரமமாக இருக்குது. ஏனெனில் தனிமங்கள் இயற்கையில் பல ஐசோட்டோப்பு கலவையாகவே இருக்குது. ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஐசோட்டோப்பு கலவையாக தான் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் ஒரு ஐசோட்டோப்பாக இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு ஐசோட்டோப்பாக இருக்குது, கார்பன் ஒரு ஐசோட்டோப் இருக்குது. அப்படின்னா அதில் கண்டுபிடிக்கிறது இயலாத காரியமாக இருக்குது. ஒவ்வொரு ஐசோட்டோப்பும் தனித்தனி அணுநிறையை கொண்டிருக்கின்றன. தனிமத்தின் அணுநிறையை கணக்கிடும்போது இந்த ஐசோட்டோப்புகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an எலிமெண்ட் இஸ்
வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் அக்யூரிங் ஐசோடோப். அதாவது ஒரு தனிமத்தின் சராசரி அணுநிறை என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளின் சராசரி நிறையை கணக்கிடுவதாகும். இப்போ எல்லாமே இயற்கையில் அனைத்தும் ஐசோடோப்பும் ஒரே அளவில் கிடைக்கிறது கிடையாது. பட் த abundance of isotope of each elements may differ. The abundance of all isotope are taken into consider while calculating the atomic mass. Then what do we mean by weighted average? அப்போ எப்படி இதை சதவீத அளவை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக 9 AMU இருக்கக்கூடிய, அதான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐசோடோப்பை 50%, 10 AMU அணுநிறை உள்ள ஐசோடோப்போ ஒரு 50 விழுக்காடையும் எடுத்துக்கிட்டு அதனுடைய சராசரி அணுநிறையை கணக்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கணக்கிடுறாங்க. அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு அந்த 9 AMU இருக்கக்கூடியது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 50%. அப்போ 100னா தான் சதம், இதில் பாதி அப்படிங்கன்னா 50/100ன்னு போட்டு இதை வேல்யூ பண்ணும்போது 4.5ன்னு வருது. அதே மாதிரி செகண்ட் ஐசோடோப்பு அதனுடைய அப்பண்டன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. அது எவ்வளோ இருக்குது ஏஎம்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 9.5 AMUங்கிறது வருது. சரிங்களா, 9.5 AMUன்னு. இந்த கணக்கீடின் போது என்ன ஆகுதுன்னா தசமத்தில், அதாவது இதனுடைய கால்குலேஷன் எல்லாமே தசமத்தில் வருது. சரிங்களா, உதாரணமாக 50 விழுக்காடுங்கிறது நம்ம எப்படி போட்டிருக்கோம், 50/100ன்னு போட்டிருக்கோம், அல்லது 0.50ன்னு கூட அதை கணக்கில் எடுத்துக்கலாம். இங்கே 50/100ங்கிறதுக்கு பதிலாக 0.50ன்னு கூட பெருக்கி போட்டோம்னாலும் நமக்கு இதே வேல்யூ தான் வரும். அதே மாதிரி இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் கிவன் இன் த பீரியாடிக் டேபிள் ஆர் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், தனிம வரிசை அட்டவணையில் குறிப்பிட்ட தனிமங்களின் அணுநிறை என்பது சராசரி அணுநிறையாகும். சில நேரங்களில் அணு எடை என்பது சராசரி அணுநிறையை குறிப்பதாகும். தனிம வரிசை அட்டவணைப்படி பெரும்பாலான தனிமங்களின் அணுநிறை முழு எண்களாக இருப்பது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கார்பனுடைய அணுநிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12.01 AMUன்னு இருக்குது. இது கார்பன். ஆனால் எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு தான் குறிப்பிட்றாங்க. C12 அப்புறம் C13 அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பார்த்திங்கன்னா கார்பனோட ஐசோடோப்பு எது இருக்குன்னா கார்பன் 12 கார்பன் 13 இருக்குது. இது நேச்சுரலாக இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12. கார்பன் 12ங்கிறது பார்த்திங்கன்னா 98.90%. சாரி, நார்மலாக பார்த்திங்கன்னா கார்பன் 12 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 98.90% இருக்குது. கார்பன் 13 பார்த்திங்கன்னா 1.1% இருக்குது. இப்போ இதனுடைய சராசரி அணுநிறை எப்படி கணக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2ல் இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸோடைய இதையும் இங்கே நம்ம பிரதியிட்டுக்கணும். அதாவது என்னென்னா 12 இது எவ்வளோ எந்த ஐசோடோப் அப்படிங்கிறது இதை போட்டுக்கிட்டோம். அதனுடைய பர்சன்டேஜ் இப்போ 100க்கு எவ்வளோ இருக்குது, 98.9 இருக்குது. அல்லது இதை 0.989 கூட போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ அதே மாதிரி இதுக்கு 13 × 0.011 போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 11.868, அது இந்த இடத்துல வேல்யூ என்ன வருது 0.143ன்னு வருது. இப்படி போகும்போது நமக்கு மொத்தமாக எவ்வளோ வருது, இது ரெண்டையும் கூட்டி சராசரி கண்டுபிடிக்கும் போது 12.011ன்னு வருது. இதுதான் அதனுடைய அணு நிறை மதிப்புன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா கார்பனுடைய அணுநிறை 12 ஆட்டம் மாஸ் யூனிட் கிடையாது. சரிங்களா, அதை சராசரி அணுநிறை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கார்பனின் அணுநிறை 12 ஆட்டம் மாஸ் யூனிட் என்பது கார்பனின் ஐசோடோப்பினுடைய சராசரி அணுநிறையை தவிர தனித்த கார்பனுடைய அணுநிறை கிடையாது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் ரெஃபர் இட் டு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கார்பன் ஐசோடோப், நாட் த மாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆட்டம் ஆஃப் கார்பன். தனித்த கார்பனுடைய அணுநிறை கிடையாது, இது ஐசோடோப்பினுடைய சராசரி அணுநிறை. அந்த வகையில் இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 3 விதமான ஐசோடோப் இருக்குது. அதில் 1.008 இதனுடைய அட்டாமிக் மாஸ் AMUங்கிறது சராசரி ஆட்டம் மாஸ் யூனிட்டு.
ஹீலியத்துக்கு வந்து 4.003, லித்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.941, பெர்லியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.012, போரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10.8.11 இருக்குது. சரி, இது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கிறதுக்கு இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் abundant எலிமெண்ட் இன் த போத் எர்த் crust அண்ட் த ஹியூமன் பாடி. ஆக்சிஜன் வந்து நம்ம உடல்லையும் சரி பூமியின் மேற்பரப்புலையும் சரி இருக்கக்கூடிய ஒரு தனிமம், பரவி காணப்படுகிற தனிமம். இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ மிக்சர் ஆஃப் 3 ஸ்டேபிள் ஐசோடோப் இன் நேச்சர். அது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஐசோடோப்புகளில் நிலைத்த ஐசோடோப்பு கலவையாக காணப்படுது. அதில் ஃபஸ்ட்டு ஐசோடோப்பு பாருங்கள், இதனுடைய எல்லாத்துலேயும் ஐசோடோப்புனா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணியன் ஒரே மாதிரி இருக்கும், அணு நிறை தான் மாறுபட்டிருக்கும். பாருங்கள், இதில் 16 நிறை எண்ணு, அதாவது அணு நிறை, இதில் 17, இது 18. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆட்டம் மாஸ் யூனிட் இருக்குது. இதனுடைய அப்பண்டன்ஸ் எப்படி வளிமண்டலத்தில் பரவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து இதில் இருக்குது. இந்த ஆக்சிஜன் 16 அது இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.757 அளவுக்கு காற்றில் இருக்குது. அதே வந்து 17 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 0.038 தான் இருக்குது. 18 வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக 0.205 இருக்குது. இப்போ இதனுடைய சராசரி அணு நிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய ஆட்டம் மாஸ் யூனிட்டை போட்டு அதனுடைய பரவல் அப்பண்டன்ஸை வந்து இந்த இடத்துல போட்டு மல்டிபிள் பண்ணி அது 3ஐயும் வந்து கூட்டி போடும்போது நமக்கு சராசரியான அளவு கிடைக்கும். இப்போ இதில் வந்து 15.9949 இன்ட்டு 0. இதை 99.757 பை 100ன்னு போடலாம், அல்லது 0.99757 போடலாம். அப்படி போட்டு பெருக்கி கூட்டி போகும்போது நமக்கு 59.999ங்கிறத ஆன்சர் வருது. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. போரான் நேச்சுரலி அக்வேர் எ மிக்சர் ஆஃப் போரான் 10, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போரான் 11, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. அப்போ இந்த போரான் 10க்கும் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போரான் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா போரான் 10, போரான் 11 அப்படிங்கிற 2 டைப்பில் இருக்குது. இதில் எப்படி இருக்குது, இது எப்படி இந்த ஆட்டம் மாஸ் யூனிட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டானோட எண்ணிக்கை நியூட்ரானோட எண்ணிக்கை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் 5 இருக்குது, இதில் வந்து 6 இருக்குது. அதனால தான் இதனுடைய அணு நிறை வந்து மாறுபடுது. அதனால தான் இது ஐசோடோப் கேட்டகரியில் வந்திருக்கு. த ப்ரெசன்ட் அப்பண்டன்ஸ் ஆஃப் போரான் 10 வந்து பார்த்திங்கன்னா 20ஆகவும் போரான் 11 வந்து 80% இருக்குது. இப்போ இதுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 இதனுடைய அணு நிறை வந்து இங்கே போட்டுக்கிறோம். அதே மாதிரி இது எவ்வளோ பரவலாயிருக்கு, அப்பண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. அப்போ 0.20ன்னு போட்டுக்கிறோம். இது வந்து 80%க்கு 0.80 போட்டுக்கிறோம். பெருக்கி போடும்போது 2 + 8.8 வருது. இதனுடைய சராசரி அணு நிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10.8 ஆட்டம் மாஸ் யூனிட் கணக்கிடப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம மாடர்ன் அட்டாமிக் தியரியை பற்றியும் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸையும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.